ஆதிமார்களே ஆதியானிகளே, இப்ப நம்ம போறது அரசா மைதானம். கன்னியாகுமரி பிரிவுகளில் ஆதிகளுக்கு 3 விஷயம் வந்து அதான் தெரிஞ்சுங்க. நம்ம ஹஜ்ஜி செய்யணும்னு சொன்னா 3 விஷயம் வந்து. ஒண்ணு இஹ்ராம் கட்டி வியப் பண்ணுவாங்க. 2வது அரசாவுல தங்கி ஆகணும். தயவு செய்து நான் பேசுவதை தயவு செய்து கேளுங்க. சொந்த பிரச்சனைனாக்கா ரூம்ல பேசுங்க. ஏன்னா இது முக்கியமான விஷயங்கள். நீங்க ஹஜ்ஜி செய்ய வரும்பொழுது இந்த இடத்துல இருந்தால்தான் உங்களுக்கு ஹஜ்ஜி தீர்மானது. ஏனென்று சொன்னால் இப்ப ஹஜ்ஜுடைய விளக்கம் சொல்லப்படுது. எனவே நீங்க இதை கேட்டுக்கிட்டீங்கன்னா 100 மார்க்கு நீங்க ஹஜ்ஜில் எடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்ப நம்ம போறது அரபாவுடைய மைதானம். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஹஜ்ஜில பார்க்கும் போது இந்த மைதானத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா தஜ்னா, அதாவது தென்பிராந்தியன் அப்படின்னு அர்த்தம், தெற்கு பகுதி, அதாவது இந்தியாவில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா இறக்கினார். இந்தியாவும் சிவாவும் ஒன்றாக இருந்தது. இப்பொழுது கடலால் அரிக்கப்பட்டு விட்டது. அது கடலால் அப்பொழுது லெமூரியா கண்டம் என்று சொல்லுவார்கள். சிலவங்க லெமூரியா கண்டம் சொல்லுவாங்க. இந்த லெமூரியா கண்டத்துல 2 சேர்ந்தது. இலங்கையும் தமிழகமும் ஒன்றாக சேர்ந்தது. முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறக்கின்ற பொழுது அது தமிழகமாகத்தான் இருந்தது. அதனுடைய தலைநகர் தலைமன்னார். தலை பிளஸ் மண் பிளஸ் ஆர். தலை என்பது முதலாக, மண் என்பது மனிதன், ஆர் என்பது தோன்றினான். முதலாக மனிதன் எங்கு தோன்றினான்? தலைமன்னாரிலே தான். முதலில் இந்த உலகத்தில் ஹஜ்ஜி செய்த நபர் தமிழகத்திலே இருந்து நபீன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் ஹஜ்ஜி செய்தார்கள். முதலிலே இந்த உலகத்திலே ஹஜ்ஜி செய்தவர்கள் நபீன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்முடைய தந்தை தான். அவர்களை இறக்கியது இலங்கையிலே, தமிழகத்திலே. தாயை அவ்வாவை இறக்கியது பித்தா. பித்தா என்றால் பாட்டி என்ற அர்த்தம். இவர்கள் 2 பேரும் 200 ஆண்டுகளுக்கு பின்னால் அவர்கள் எல்லாம் தௌபா செய்து கொண்டே அழுது கொண்டே வந்தார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் எந்த நபிமார்களும் தவறு செய்யப்படவில்லை. இந்த சமுதாயத்திற்காக, இந்த தீனுக்காக இப்படித்தான் சபத்து என்பார்கள், ஒரு செயல்பாடு. அதன் காரணமாக அவர்கள் சருகினார்கள். எந்த நபிமார்களும் தப்பு செய்யவில்லை, சற்று சருகினார்கள். அவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சொல்லை கேட்டு அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். இந்த துனியாவிலே அல்லாஹ் இறக்கினார். இது காரியம். காரணம் என்பது இருக்கிறது, காரியம் ஒன்று இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த காரணம் நடத்தல் காரணமாகத்தான் காரியமாக நாம் வந்திருக்கிறோம். நாம் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு என்ன காரணம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களை இருவரையும் அல்லாஹ் பூமியிலே இறக்கி விட்டார். அப்படி இறக்கின்ற போது இவர்கள் அழுது புலம்பி 200 ஆண்டுகள் அவர்கள் தௌபா செய்து கொண்டே வந்து அரபா மைதானத்திலே, அரபா என்றால் சந்திக்குதல் என்ற அர்த்தம். இந்த அரபா மைதானத்திலே இருவரும் சந்தித்தார்கள். அதனால்தான் அன்று பிறந்த பாலகனாக நாம் ஆகிறோம். எங்கு? அரபாவிலே ஒரு மனிதர் தங்கிவிட்டால் அவர் ஹஜ்ஜி செய்த நன்மை, அதற்கு 3 விஷயங்கள் கடமை. ஒன்று இஹ்ராம் கட்டி நியத் செய்வது, 2 அரபாவிலே தங்குவது, 3வது ஹஜ்ஜு முடித்ததற்கு பிறகு அவர்கள் போய் சென்று காபத்துல்லாவிலே வலம் வந்து தவாம் செய்து அதை முடிக்க வேண்டும். இந்த 3 விஷயங்களும் ஒன்றாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த அரபா மைதானம் இருக்கிறது. அன்று ஹஜ்ஜிலே நீங்கள் வந்தீர்களானால் அரபா மைதானத்தை நீங்கள் பார்க்க முடியாது. காரணம், கிட்டத்தட்ட 60 லட்சம் மக்கள் இருப்பார்கள். அவர்கள் மலையிலே ஏறி இருப்பார்கள். பலர் நமக்கு கூடாரம் சென்று அடிக்கப்பட்டிருக்கும், ஏசி அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர்கள் அந்த காலத்திலே, அந்த வெயிலிலே, சுடு மணலிலே எப்படி வந்திருப்பார்கள் பாருங்கள். அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்த இடம் இருக்கிறது. அதுதான் அரபா மைதானம். சந்திக்குதல் என்று பெயர். இந்த இடத்திலே அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. மன்னிக்கப்பட்ட இடம் இந்த இடம்தான். எனவேதான்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த இடத்திலே துஆ செய்தார்கள். கஸ்வா என்ற ஒட்டகத்தை கட்டப்பட்ட இடத்தை நான் காண்பிக்கிறேன். கஸ்வா என்ற ஒட்டகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய ஒட்டகம். மரியாதைக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் பெருமானார் இந்த உலகத்தை பிரிந்த 3 நாள் கஸ்வா எதையுமே சாப்பிடாமல் அழுது தன்னை பாய்த்துக் கொண்டது. அந்த கஸ்வாவை இன்ஷா அல்லாஹ் சுவனத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மரியாதைக்குரியவர்களே, அரபா மைதானத்திற்கு நாம் செல்லுகிறோம். தங்குவது வரலாக்கப்பட்டிருக்கிறது. எனவே மரியாதைக்குரியவர்கள் ஆட்சிகளே, நீங்கள் அந்த இடத்தை பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இமீடியட்டா வந்துடலாம். அதை நீங்க மேல போகணும்னா போகலாம். 15 நிமிஷம் வேகமா போகணும். வயதானவர்கள் வெளியே நின்று நம்ம கீழே பார்க்கலாம், துவா எழுதலாம். இன்ஷா அல்லாஹ் இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க நீங்க போய் மேல 15 நிமிடம் தான் மேல போல படிகளாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த படியில நீங்க போய் இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த இடத்தை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய கிருபையில இது. ஆனா அத்துடைய நேரத்தில் இந்த இடத்தை பார்க்க முடியாது. அத்துடைய நேரத்தை பார்க்க முடியாது. இப்படி தியாரா வருபவர்களா இந்த இடத்தை நீங்க பார்க்க முழுமையாக பார்க்கக்கூடிய பாக்கியம் கண்ணியத்துக்குரியவர்களே. அதுக்கு பேர தமிழக அரசு சொல்றாங்க. வாங்க. பள்ளி இருக்கு. அதுக்கு பேர மந்திரி நமீராங்கிறது. இந்த பள்ளிக்குள்ளேயும் பள்ளியுடைய வளாகத்திலேயும் எந்தெந்த ஹாஜிகள் தங்குகிறார்களோ அவர்கள் ஜம்மு தொழிலை லொகலையும் அசலையும் ஜம்மு செய்வார்கள். லொகலையும் தாங்க சொல்லப்படும், ஒரு காதல் சொல்லப்படும், லொகல் தொழில் வைப்பார்கள். உடனே காதல் சொல்லப்பட்டு அசலும் தொழில் வைப்பார்கள். அந்த பள்ளி வருடத்திலே ஒரு நாள் தான் திறந்திருக்கும். மஸ்ஜிதே நமீரா அந்த பள்ளி ஒரு நாள் தான் திறந்திருக்கும். எல்லா காலங்களும் அடைக்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு நாள் தான் அங்கே இருந்து குத்துபா வருவார்கள். இன்ஷா அல்லாஹ் நகரம் எப்படி வெள்ளிக்கிழமை உலகாக்கள் நம்ம ஊர்ல குத்துபா வருவார்கள். அதாவது குத்துபா வளர்ப்பதும் பிரச்சனம் செய்வார்கள். அந்த இடத்துல ஆட்சிகள் சென்றால் ஆனால் நம்ம டென்ட்டை விட்டு மாறிடக்கூடாது. காரணம், நம்ம டென்ட்டை விட்டு நம்ம போயிட்டோம்னா நம்ம டென்ட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த மேல் ஒரே இடத்துல போனதுனால எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. டென்ட் ஒரே மாதிரியா இருக்கும். ஆனா பக்கத்துல டென்ட் அமைச்சுனா அதுல போய் நம்ம ஆட்சிகள் அதுல போய் சொல்லுவாங்க. பள்ளியை நம்பியரா இன்ஷா அல்லாஹ் அந்த பள்ளியை நம்ம காமிக்கிறோம். போகிறது தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு தன்னுடைய வாழ்க்கையில 4 உம்ரா செய்தார்கள். ஒரு ஹஜ் செய்தார்கள். வாழ்க்கையிலே ஒரு ஹஜ் செய்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லா வருஷம் வருஷம் ஹஜ் செய்யறதான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் தலையை கீழே போட்டு எந்த பதிலும் சொல்லல. யார சொல்லா வருஷம் வருஷம் ஹஜ் செய்யணுமான்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்க்க கருத்தி அவங்க எப்படிப்பட்டவங்கிறது நமக்கு தெரியும். மரியாதைக்குரியவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அவங்க சொன்னாங்க, 3வது இந்த விளக்கம் தெரிவதற்காக யார சொல்லா நான் கேட்கிறேன் அப்படிங்கும் போது இன்ஷா அல்லாஹ் அவங்க சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைய பின்பற்றுங்க. நான் செய்தது ஒரு ஹஜ் தான். எனவேதான் ஒரு ஹஜ் செய்வது பரவு, அடுத்த ஹஜ் செய்வது வாஜிபா சுன்னத்தா கபில்ல செய்யலாம். மரியாதைக்குரியவர்களே, பதவி ஹஜ் செய்யலாம். ஒருவருக்காக நாம் ஒருவர் பதவிக்கு ஹஜ் செய்யலாம். ஆனால் தனக்காக செய்கின்றவர் செய்வது வந்து பாருங்க, வந்து பாருங்க சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் அரபா மைதானத்தை பாருங்க. கண்ணீர் விட்டு பிரார்த்திங்க. கல்புல தன்னுடைய கல்பை காலியாக்கி
அல்லாத கல்வியில வச்சாகணும். இந்த வலது பக்கம் இருக்கு பாருங்க, யூனிவர்சிட்டி, உலகத்திலே பெரிய யூனிவர்சிட்டி 17 போட்டிருக்கோம். நம்பர் 17 போட்டிருக்கோம். அதுதான் யூனிவர்சிட்டி, உலகத்திலே பெரிய யூனிவர்சிட்டி. பாருங்க வலது பக்கம் இருக்கு பாருங்க, இதுதான் யூனிவர்சிட்டி, மக்காவுடைய யூனிவர்சிட்டி. நிறைய பிள்ளைய படிக்கிறாங்க, ஓதுறாங்க. இன்ஷா அல்லாஹ். இங்க இருந்ததான் டென்ட் பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அரபா மைதானம் 60 லட்சம் பேரை கொள்ளக்கூடியது. இந்த இடத்துல பூரா டென்ட் இருக்கும் பாருங்க. வேப்ப மரம் விளைவு பாருங்க. இது இந்தியாவிலிருந்து இந்திரா காந்தி இருக்கின்ற போது ஏற்றுமதி செய்யப்பட்டது. இது பூரா இன்ஷா அல்லாஹ் வேப்ப மரம். ஆனா நம்ம நாட்டுல வேகமா தண்ணி இருக்கிறதுனால வந்துருக்கு. ஆனா இந்த வெயில் கடுமையா இருக்கிறதுனால எந்த அளவு இந்த நாட்டுக்கு உண்டு கண்ணியத்தை. இது பூரா டென்டா இருக்கும். அரபா இப்ப காலியா இருக்கு பாருங்க, மைதானமா இருக்க. பார்க்கிங் வலது பக்கம் பார்க்கிங் போட்டுருக்காங்க. இது பூரா நெட்டுக்க டென்டாவே இருக்கு. பாத்தீங்கன்னா ஆட்சிகளுடைய தலையாத்தான் இருக்கும். இந்த இடத்துல கண்ணியத்திற்குரியவர்களே, மரியாதைக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் இது பூரா இங்கன்னு பாத்தீங்கன்னா முஸ்தலிஃபாவுடைய இடம். இன்ஷா அல்லாஹ் இரவுல வந்து இந்த பெண்களுக்காக ஆண்டானாலும் சரி, அரசராக இருந்தாலும் சரி, வெறும் துணியை போட்டு கீழே படுத்திருப்போம். அந்த இரவு பூரா விழித்திருப்போம். அந்த இரவு பூரா விழித்து அதில் சில பேர் அமல் செய்வாங்க. லைலத்துல் கத்ர் இரவுக்கு ரமலான் 21, 25, 23, 27 லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கிறது. முஸ்தலிஃபா காமிப்போம். அங்க கல் இருக்கும். இந்த கல்லை போய் பிறக்குவோம். இந்த கல்லை பிறக்க வேண்டியதில்லை. இன்ஷா அல்லாஹ் நெட்டு கொட்டி போட்டுட்டாங்க. அந்த கல்லை 70 கல்லை எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் இப்ப போறது நம்ம அரபாவுக்கு. இது பூரா அரபா, இது பூரா அரபா மைதானம், இது பூரா அரபா மைதானம். ஃபுல்லா டென்ட் இருக்கும். டென்ட்டை பூரா எடுத்துட்டாங்க. இப்ப ஃபுல்லா டென்ட் இருக்கும். மரியாதைக்கு 60 லட்சம் பேர் தங்குவதற்குள்ள டென்ட் இங்க போட்டுப்பாங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல அரபா, இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். இந்த இடத்துல ஹாஜிகள் ரயில்ல தான் வந்தாங்க. நிறைய பேர் தனியார்ல வந்தாலும் சரி, ஹஜ் கமிட்டியில வந்தாலும் சரி, இந்த வருஷம் ரயில்ல வந்தாங்க, பலர் பஸ்ல வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கு பெரியவர்களே, அரபா மைதானத்திற்கு செல்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல தங்குவது வரலாற்றப்பட்டிருக்கிறான். இந்த பாருங்க டென்ட் தெரியுது பாருங்க. ஆமா, இந்த பாருங்க, இந்த பாருங்க டென்ட். அந்த பாருங்க, இந்த அலுமினியத்தில் இருக்கு பாருங்க. அது பூரா டென்ட். அதான் மேல ரூ போடுவாங்க, மேல போட்டுவாங்க. இது கூட இல்ல மிஞ்சி இப்பதான் அது போட்டுருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விஷயங்களும் செய்யறாங்க. இந்த பாருங்க இடது பக்கம் பாருங்க, இது பூரா டென்ட். ஆனா இது பூரா அலுமினிய கம்பியில போட்டுருக்கிறாங்க. அதுல மேல நம்ம கார்பாய் மாதிரி ஒன்று போட்டு ஏசியை வச்சிருப்பாங்க. ஏசி வச்சிருவாங்க இதுக்குள்ள. இன்ஷா அல்லாஹ் பாருங்க டென்ட். இது பூரா டென்ட் போடுற இடம். இன்ஷா அல்லாஹ் அதை எடுத்துட்டாங்க, மேற்கூரையை எடுத்துட்டாங்க. அது இந்த வருஷம் அப்படி போட்டுருக்காங்க. போன வருஷம்லாம் இல்லை, இது போன வருஷம் இல்லை, இந்த வருஷம் தான் இந்த டென்ட்ல போட்டுட்டாங்க. மரியாதைக்குரியவர்களே, பாருங்க டென்ட் இடது பக்கமும் வலது பக்கம் பாருங்க. வலது பக்கம் இதுதான் அரபா மைதானம். இங்க ஹாஜிகள் தங்கிடணும். இங்க உடல் நல ஒருவருக்கு சரியில்லைன்னு சொன்னா ஆஸ்பத்திரியில இருந்து அப்படியே கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து இங்க கொஞ்ச நேரம் சரிபட வைப்பாங்க. காடியில மருத்துவ காடியில வச்சிருப்பாங்க. அந்த ஹாஜியை வச்சிருந்துட்டு மறுபடியும் தூக்கிட்டு போயிடுவாங்க, கொண்டு போயிடுவாங்க. பக்கத்துல